Hi friends, good morning. In this video, chemistry problem, equilibrium, determine degree of ionization and pH of degree of dissociation, ionization, pH of 0.05 molarity in NH3 solutions. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு NH3 சொல்யூஷன் இருக்குது, அதனுடைய டிகிரி ஆஃப் அயனைசேஷன் அண்டு பிஹெச் ரெண்டுமே கண்டுபிடிக்கிறோம். கான்சன்ட்ரேஷன் 0.05 மொலாரிட்டி கான்சன்ட்ரேஷன் இருக்குது. அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் NH3 கேன் பி, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க 1.77 into 10⁻⁹ கிலோகிராம் -9. ஓகே, இந்த கான்ஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ கால்குலேட் ionization constant of conjugate acid of NH3. Also calculate ionization constant of conjugate acid. Conjugate acid உடைய ionization constant கண்டுபிடிக்கணும். காமனாக ionization NH3 ionization constant வந்து கொடுத்துருக்காங்க. கான்ஜுகேட் ஆசிட் சொன்னாக்கா நம்ம இது வந்து பேஸ், NH3 வந்து பேஸ் சொல்யூஷன், அது வந்து அதுலேருந்து பிரிஞ்சு வந்துச்சு இல்லையா, அதுதான் கான்ஜுகேட்டட் பேஸ். ஓகே, இப்போ பாருங்கள், NH3 + H2O டிஸ்லாப் பண்ணுறோன்னா NH4 + OH வீக் பேஸ் இதிலிருந்து பிரியுது. ஸோ என்ன சொல்கிற, இதுதான் வந்து கான்ஜுகேட் பேஸ். இதனுடைய கால்குலேஷன் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டெல்டா கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாக்கா பேஸ் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட்டுடைய கொடுத்துருக்காங்க 1.77 10⁻⁹ கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் பிஹெச்சை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கான்ஜுகேட் ஆசிடுடைய அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும். டைலூஷன் ஹாஸ்பிட்டல் டைலூஷன் லாப்படி 0.05 ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 0 இருந்தது. அப்புறமா ஆல்ஃபா ஜியூசியாது 0.05 ஆல்ஃபா 0.05 ஆல்ஃபா, இந்த மாதிரி வந்து ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எவ்வளோ இருக்கும் 0.05 ஆல்ஃபா 0.5 ஆல்ஃபா அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் கேஏபி 0.0 ஆல்ஃபா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வெரி ஸ்மால் நெக்ஸிபிள் பண்ணிடணும். அப்புறம் வந்து கேபி 0.05 ஆல்ஃபா ஸ்கொயர், அப்போ ஆல்ஃபா 6.77 ரூட் ஆஃப் 0.5 இந்த மாதிரி போட்டு 0.018 வருது. இதோட ஆல்ஃபாவோட கான்சன்ட்ரேஷன் வந்து 0.01. எனக்கு ஆல்ஃபாவோட கான்சன்ட்ரேஷன் தான் வேணும். ஸோ அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் தான் நம்மளுக்கு தேவைப்படுது, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட். ஓகே, அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் டிகிரி அயனைசேஷன் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்புறம் பிஹெச் கண்டுபிடிக்கணும். பிஹெச் கண்டுபிடிச்சிட்டோம் சொன்னாக்கா சி ஆல்ஃபா OHS கி ஆல்ஃபா 0.018 இந்த மாதிரி வந்து போகுது. ஸோ WKWOH -14, அப்போ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து 1.06 பிஹெச் வந்து பிஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச் கான்சன்ட்ரேஷன் இவ்வளோ இருக்குது, பிஹெச் கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ சொன்னாக்கா லாக் கண்டுபிடிச்சிட்டு 10⁻⁹ வருது. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஈஸி தான், பேசிக் தான். கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். அப்போ கான்ஜுகேட் ஆசிட் கான்ஸ்டன்ட்